என் பேர் ஆறுமுகம். நான் திருநெல்வேலி டவுனில் இருக்கிறேன். நான் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். நான் ஏசப்பா அறியாத குடும்பம். எனக்கு 2008 ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நானும் எங்கள் மாமாவும் வேனில் போய்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கே காம்பவுண்ட் வாலில் போய் அடித்து எனக்கு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி எனக்கு சைடு மிரருடைய கம்பி கண்ணாடி கம்பி கண்ணில் குத்தி, மூளையில் குத்தி 2 கண்ணு 2 மூக்கு 2 காலிலேருந்து ரத்தம் வந்துச்சு. நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். இது போக எனக்கு 2 காலுமே உடஞ்சிச்சு. அதில் இடது கால் சிரட்டை எலும்பு 13 பீஸாக நொறுங்கிடுச்சு. ப்ளஸ் கரண்ட கால் கட்டாயி தொங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வலது காலிலையும் பட்டக்ஸ் எலும்பு உடஞ்சிச்சு. அறுபத்தஞ்சு நாள் நான் கோமா ஸ்டேஜில் இருந்து அதுக்கப்புறம் 32 நாள் கழிச்சு என்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. இந்த கால் இடது கால் 13 பீஸா நொறுங்கி போன கால், கரணக்கால் கட்டானதையும் வச்சு 11 நாள் டைம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, இந்த கால் ஒட்டிச்சுன்னா உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த காலை வெட்டி எடுத்துட்டு முட்டு வரைக்கும் வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செயற்கை கால் தான் வைக்க முடியும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் மனம் உடஞ்சி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கிறிஸ்டினா, அவன் என்ன பண்ணா, ஏசப்பான்னு ஒருத்தங்க இருக்காங்கடா, அந்த தெய்வத்தை நீ நம்பு, 100% நம்பு, கட்டாயம் உனக்கு இந்த கால் தருவாங்கன்னு சொன்னான். நானும் இவ்வளோ நாள் எத்தனையோ தெய்வங்களை கும்பிட்டு எனக்கு இல்லைன்னு ஏசப்பா நினச்சி நான் என்ன பண்ணேன், ஏசப்பான்னு ஒரு தெய்வம்னு ஒன்று இருந்தீங்கன்னா எனக்கு இந்த காலை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1000 மடங்கு உங்களை நம்புகிறேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அந்த காலை இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிட்டு டெய்லி ஏசப்பாவை நினச்சி நான் ப்ரே பண்ணிட்டு படுத்தேன். அதுக்கப்புறம் என்னை ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. அங்கே கூட்டு போன உடனே என் ஒய்ஃபு மாமியார் எல்லாரும் பார்த்து என்ன பண்ணாங்க, அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் அவங்கெல்லாம் ஓராமான்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னைய கம்பவுண்டரும் டாக்டர் கூட்டு போனாங்க. கூட்டு போய் பார்த்துட்டு பெரிய டாக்டர் என் காலை கெட்ட அவுத்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சார், நான் எந்த தெய்வத்தை வணங்கினேன்னு தெரியாது, நீங்க வணங்கின தெய்வம் உங்களை கைவிடலன்னு சொன்னாரு. என்னையா சொல்றீங்க, என்ன உங்க கால் எடுக்க வேண்டாம், உங்க கால் நல்லா ஒட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அப்பவுமே எனக்கு ஏசப்பா மேல முழு நம்பிக்கை எனக்கு ஏசப்பா இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு கால் இருந்திருக்காது, ஏசப்பானாலதான் எனக்கு இந்த காலே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா நான் இருந்தேன். அப்புறம் டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க வலது காலை ஊனி நடக்கக்கூடாது, வாக்கரை வச்சுதான் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அங்க இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தப்ப என் ஃப்ரெண்டு என்னை பார்த்துட்டு எல்லாம் இங்க ஒரு மீட்டிங், ஏசப்பா மீட்டிங் நடக்குடா, மோகன் சீலாசரஸ் மீட்டிங் நடக்குது, அங்க போய் வருமாடா, இந்த காலம் உனக்கு சுகம் கிடைக்குண்டான்னு சொல்லி சொன்னான். அப்போ சரிடா, இந்த காலை ஏசப்பா கொடுத்தோம், இந்த காலை கட்டாயம் கொடுப்பாங்கடான்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட, நானும் என் தங்கச்சி எல்லாருமே ஆட்டோல போய் உட்காந்து கடைசி வரிசையில் 2009 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அவங்க மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல தான் நான் போய் உட்காந்து கடைசி சேர்ல உட்காந்துருந்தேன். ஏசப்பா, எனக்கு இந்த காலு உட்காந்து எந்திக்க முடியாதுல்ல ஏசப்பா, நான் வாக்கரை வச்சு தான் நான் வந்திருக்கிறேன், உங்களை நம்பி வந்திருக்கேன்ல ஏசப்பா, எனக்கு எப்படியா இந்த காலை தரணும்னு சொல்லி நான் அழுதுகிட்டு இருக்கும் போது மோகன் பிரதர் அங்க இருந்து 6 ஒரு சகோதரங்க வந்திருக்கிறாரு, மனசளவுலையும் உடம்பளவுலையும் உடஞ்சிருக்கிறாரு. இங்க வாங்க மகனேன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் அங்க இருந்து விறுவிறு நான் ஸ்டேஜுக்கு காலை இழுத்து போயிட்டேன். என்னைய 4 பேர் ஸ்டேஜில் கொண்டு போய் தூக்கி கொண்டு விட்டாங்க. நீங்க தான் ஆர்வமான்னு சொல்லி பிரதர் என்னைய கூப்பிட்டு பிடிச்சி ஆமான்னு சொல்லி சொன்ன உடனே அங்க போன உடனே நீங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு இந்த ஸ்டேஜை 4 ரவுண்ட் சுத்துங்க, கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவாருன்னு சொன்னாங்க. அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஸ்டேஜில் வாக்கரே இல்லாம காலை ஊனி நடந்தேன். சுத்தி 4 ரவுண்டு ஸ்டெடியா நடந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணா, படிக்கட்டுல என்னை எல்லாரும் தூக்கி கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வரும்போது ஆண்டவர் கிருபையால படிக்கட்டுல இறங்கி வந்தேன். நான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தவன். ஆனா எனக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. 2 காலம் எனக்கு ஸ்டீல வச்சு எனக்கு நடக்கவே முடியாது. இன்னைக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன். ஏசப்பா என்னை காப்பாத்திட்டார். 2009 ஜனவரி மாசம் அன்னைக்கு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையால நானும் என் ஒய்ஃபு பிள்ளையோட சந்தோஷத்தோட நிம்மதியோடு நான் இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போய் நான் ஒரு சூப்பர்வைசர் வேலை பார்க்குற அளவுக்கு எனக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. படிக்கட்டு ஏறுறேன் இறங்குறேன், எனக்கு அந்த காலில் ஒரு பிரச்சனை கிடையாது சார். அன்னையோட நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். அது ஆண்டவருடைய கிருபையால நான் நல்லா இருக்கிறேன். பைக் ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு. இந்த கால் எனக்கு எடுத்துருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல போய் வேலையை செஞ்சிருக்கவே முடியாது. அதுக்கு நான் ஏசப்பானாலதான் இன்னைக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏசப்பா இல்லைன்னா அந்த உலகத்துல கிடையாது. திருநெல்வேலியிலன்னா ஃபேமஸ்னா என்ன சார் சொல்லுவாங்க, அல்வான்னு சொல்லுவாங்க.
அதை நீங்க சாப்பிட்டு பார்த்தா தானே சார் அது வந்து உங்களுக்கு ருசி தெரியும். எங்க அண்ணன் சாப்பிட்டார், அப்பா சாப்பிட்டார், அம்மா சாப்பிட்டாருன்னா நீங்க அந்த ருசி தெரியாது. அது மாதிரி ஏசப்பா கூடிய ருசியை வந்து ஏசப்பான்னு ஒருத்தருடைய அல்வாவை சாப்பிட்டு பார்த்தா தான் அதுக்குரிய உண்மையான ருசி தெரியும். அந்த ஏசப்பா கூடிய அல்வாவை நான் சாப்பிட்டதுனால நான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமா இருக்கேன்.